வணக்கம். இது ஐபிசி தமிழின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மஹிந்த அமைக்கும் ரகசிய வியூகம், அனுர அரசுக்கு விழப்போகும் பேரிடி. லிட்ரோ எரிவாயு தொடர்பில் வெளியான அறிவிப்பு. தையிட்டி விவகாரம், கஜேந்திரகுமார் எம்பிக்கு நீதிமன்றம் அழைப்பாணை. முன்னாள் எம்பிக்களின் பாதுகாப்பு தொடர்பில் அரசாங்கத்தின் நிலைப்பாடு. இலங்கையில் 100க்கும் மேற்பட்ட போலீஸ் பொறுப்பதிகாரிகளிடம் மாற்றம். ஞானசார தேரர் தாக்கல் செய்த மனு, நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. இரவில் கொட்டி தீர்க்க போகும் கனமழை. காங்கேசந்துறை நாகப்பட்டினம் கப்பல் சேவை, வெளியான அறிவிப்பு. பாரிய அதிர்வலையை கிளப்பியுள்ள தையிட்டி விகார விவகாரம், கொந்தளிக்கும் தமிழ் எம்பிக்கள். போர் ஒப்பந்தத்தை மீறிய இஸ்ரேல், ஹமாஸ் படை எடுத்த திடீர் முடிவு. தொடர்பான விரிவான செய்திகள். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுக்கு ஒரு சிறப்பு கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த கலந்துரையாடல் நேற்று காலை நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த கூட்டம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் மற்றும் தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச ஆகியோரின் தலைமையில் கட்சி தலைமையகத்தில் நடைபெற்றுள்ளது. இந்த கலந்துரையாடலின் போது வரவிருக்கும் உள்ளூராட்சி தேர்தலுக்கான ஏற்பாடுகள் குறித்து இங்கு விவாதிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கடந்த ஜனவரி மாதமும் போன்று சிறப்பு கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இதன்போது பொதுஜன பெரமுன கட்சியில் இருந்து விலகி வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் குழுக்களில் இணைந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் குறித்த கலந்துரையாடலில் கலந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த காலத்திலிருந்து ராஜபக்சர்களும் பொதுஜன பெரமுன கட்சியும் பாரிய அரசியல் பழிவாங்கல்களுக்கு உட்படுத்தப்படுவதாக விமர்சனங்கள் உருவாகியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இம்மாதத்திற்கான லிட்ரோ சமையல் எரிவாயு விலையில் எவ்வித மாற்றமும் மேற்கொள்ளப்படவில்லை என லிட்ரோ எரிவாயு நிறுவனம் அறிவித்துள்ளது. லிட்ரோ எரிவாயு நிறுவனத்தின் தலைவர் முதித பீரிஸ் இதனை தெரிவித்துள்ளார். இதேவேளை உலக சந்தை விலைகளுக்கு ஏற்ப நாட்டின் எரிவாயு விலையை திருத்துவதற்கான ஒப்புதல் பெறுவதற்காக பரிந்துரைகளை லிட்ரோ நிறுவனம் நிதியமைச்சரிடம் சமர்ப்பித்துள்ளதாக தெரிவித்திருந்தது. அதன்போது எரிவாயு விலை திருத்தம் தொடர்பான பரிந்துரைகள் இந்த மாதத்தின் முதல் வாரத்தில் நிதியமைச்சகத்தின் ஒப்புதலுக்காக சமர்ப்பிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. எனினும் இதுவரையில் எரிவாயு விலை திருத்தத்திற்கான ஒப்புதல் கிடைக்கவில்லை என லிட்ரோ நிறுவனம் நேற்று அறிவித்திருந்தது. இவ்வாறானதொரு பின்னணியில் இம்மாதத்திற்கான லிட்ரோ சமையல் எரிவாயு விலையில் எவ்வித மாற்றமும் மேற்கொள்ளப்படவில்லை என லிட்ரோ எரிவாயு நிறுவனம் அறிவித்துள்ளது. தையிட்டி விகாரை விவகாரம் தொடர்பில் மல்லாகம் நீதிமன்றம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திற்கு நேற்று அழைப்பாணை விடுத்துள்ளது. இது தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கருத்து தெரிவித்த போது, ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றிருந்த கடந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் போது மக்களின் தனியார் காணிகளை அபகரித்து தையிட்டியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள திசவிகாரை கட்டுமானங்களை அகற்றி மக்களின் காணிகள் மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தேன். இதன் பின்னர் விகாரையை இடிக்க வாரீர் என்று நான் அழைப்பு விடுத்தது போன்ற விளம்பரம் வடிவமைக்கப்பட்டு போலியான விசம பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இவ்விடயத்தை அறிந்து உடனேயே எனது உத்தியோகபூர்வ முகநூல் மற்றும் எக்ஸ் தளத்தினூடாக குறித்த செய்தி போலியானது என பதிவிட்டதுடன் ஊடக சந்திப்பிலும் போலி விளம்பரம் குறித்தும் எனது நிலைப்பாட்டையும் தெளிவுபடுத்தியிருந்தேன். குறித்த விடயத்தை மறுத்து எனது தெளிவுபடுத்தல்களை வெளிப்படுத்தியிருந்த போதிலும் இலங்கை போலீசாரினால் மல்லாகம் நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு 14ஆம் திகதிக்கு அழைப்பு கட்டளை எனக்கு அனுப்பப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு மதிப்பீட்டின் அடிப்படையில் சில முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அமைச்சர் பாதுகாப்பு பிரிவின் அதிகாரிகள் தொடர்ந்து பாதுகாப்பை வழங்குவார்கள் என அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். எனினும் அரசியல் தொடர்புகளின் அடிப்படையில் யாருக்கும் அமைச்சர் பாதுகாப்பு பிரிவின் பாதுகாப்பு வழங்கப்படவில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அதிகாரிகள் மேற்கொண்ட பாதுகாப்பு மதிப்பீட்டின் அடிப்படையில் மட்டுமே இந்த பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது என்று அவர் கூறியுள்ளார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான டிரா நலஸ் மற்றும் எம். சுமந்திரன் ஆகியோருக்கு அமைச்சர் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் யாருடைய உயிருக்கும் கடுமையான பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருந்தால் குறித்த விடயம் மதிப்பாய்வு செய்யப்பட்ட பின்னர் அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்படும் என்று அமைச்சர் ஜெயதிச தெரிவித்துள்ளார்.
இலங்கை போலீஸ் திணைக்களத்தால் 139 நிலைய பொறுப்பதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது போலீஸ் திணைக்கள வரலாற்றில் ஒரே நேரத்தில் செய்யப்பட்ட மிகப்பெரிய இடமாற்றமாகும் என்று போலீஸ் தரப்புகள் தெரிவித்துள்ளன. இந்த இடமாற்றங்கள் 2025 பிப்ரவரி 13 மற்றும் 18 ஆகிய திகதிகளில் 2 கட்டங்களாக நடைமுறைக்கு வருகின்றன. கொழும்பு மற்றும் புறநகர் பகுதிகளில் உள்ள போலீஸ் நிலையங்களில் இருந்து கணிசமான எண்ணிக்கையிலான பொறுப்பதிகாரிகள் சேவை தேவைகளின் அடிப்படையில் மாற்றங்கள் பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த இடமாற்றங்கள் தேசிய போலீஸ் ஆணையகத்தின் செயலாளரால் அங்கீகரிக்கப்பட்டு பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரியவால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. கலகொட அத்தே ஞானசார தேரரின் தண்டனைக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டிருந்த திருத்த மனுவுக்கு ஆட்சேபனைகளை தாக்கல் செய்ய கொழும்பு உயர் நீதிமன்றம் சட்டமா அதிபருக்கு கால அவகாசம் வழங்கியுள்ளது. குறித்த மனு நேற்றைய தினம் கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி மாபா பண்டார முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது மனுதாரர் ஞானசார தேரர் தொடர்பில் முன்னிலையான வழக்கறிஞர் காமினி அஸ்விஸ் நீதிமன்றத்தின் முன் உண்மைகளை முன்வைத்து இந்த வழக்கின் விசாரணைக்கு திகதி நிர்ணயிக்குமாறு கோரியுள்ளார். அதன்படி இந்த வழக்கு தொடர்பான ஆட்சேபனைகளை இந்த மாதம் 25ஆம் தேதி தாக்கல் செய்யுமாறு சட்டமா அதிபருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. 2016ஆம் ஆண்டு ஜூலை 8ஆம் தேதி அன்று கிருளப்பனை பகுதியில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் வெளியிடப்பட்ட கருத்துக்கள் மூலம் இன நல்லிணக்கத்தை மீறும் வகையில் செயல்பட்டதாக கூறி தண்டனை சட்டத்தின் பிரிவு 291 கீழ் ஞானசார தேரர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருந்தனர். அந்த வழக்கில் குற்றவாளி என அறிவிக்கப்பட்ட ஞானசார தேரருக்கு கடந்த ஜனவரி மாதம் 9ஆம் தேதி கொழும்பு நீதவான் நீதிமன்றம் 9 மாத சிறை தண்டனை விதித்தது. அந்த தண்டனையிலிருந்து தன்னை விடுவிக்க கோரி ஞானசார தேரர் இந்த திருத்த மனுவை சமர்ப்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. காலி, மாத்தறை, களுத்துறை மற்றும் ரத்தினபுரி மாவட்டங்களில் சில இடங்களில் மாலை அல்லது இரவில் மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. இதன் அடிப்படையில் மட்டக்களப்பு, அம்பாறை, மாத்தளை, பதுளை மற்றும் பொலனறுவை மாவட்டங்களில் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு தீவின் பிற பகுதிகளில் முக்கியமான சீரான வானிலை நிலவும் எனவும் மேற்கு சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, பதுளை மற்றும் குருநாகல் மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் மூடு பனியுடன் கூடிய வானிலை எதிர்பார்க்கப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக உள்ளூர்மயமாக்கப்பட்ட பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. காங்கேசன்துறைக்கும் நாகப்பட்டினத்திற்கும் இடையிலான பயணிகள் கப்பல் சேவை குறித்து அறிவிப்பொன்று வெளியாகியுள்ளது. இதன் அடிப்படையில் இன்று கப்பல் சேவை இடம்பெறாது என கப்பல் நிறுவனத்தின் தலைவர் சுந்தரராஜ் பொன்னுசாமி தெரிவித்துள்ளார். காலநிலை சீரின்மை காரணமாக நிறுத்தப்பட்டிருந்த பயணிகள் கப்பல் போக்குவரத்தானது இன்று ஆரம்பிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் சிறிய தொழில்நுட்ப கோளாறு காரணமாக கப்பல் சேவையானது இன்று இடம்பெறாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கப்பல் சேவை மீண்டும் ஆரம்பிக்கப்படும் திகதி பின்னர் அறிவிக்கப்படும் என அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழர்களுக்கும் சிங்களவர்களுக்குமான உறவை நிரந்தரமாக இல்லாமல் ஆக்குவதாகத்தான் தையிட்டி விவகாரம் குறித்து இதுவரை முறையான நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் மற்றும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஆகியோர் சுட்டிக்காட்டியுள்ளனர். யாழ்ப்பாணம் தையிட்டியில் திஸ்ஸ ராஜமகா விகாரை அமைந்துள்ள மற்றும் அதனை சூழவுள்ள தமது காணிகளை மீள கையளிக்க கோரி காணி உரிமையாளர்களின் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. குறித்த போராட்டத்திற்கு ஆதரவாக அரசியல் கட்சிகளின் ஆதரவாளர்களும் போராட்டத்தில் கலந்து கொண்டனர். போர் நிறுத்த ஒப்பந்தத்தை இஸ்ரேல் மீறியதை அடுத்து அடுத்த கட்ட பணைய கைதிகள் விடுவிப்பை மறு உத்தரவு வரும் வரை நிறுத்தி வைப்பதாக ஹமாஸ் படையின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். கடந்த 3 வாரங்களாக ஹமாஸ் குழுவின் தலைமை எதிரி படைகளின் விதி மீறல்களையும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் விதிமுறைகளுக்கு இணங்க தவறியதையும் கண்காணித்து வருகின்றது. வடக்கு காசாவிலிருந்து இடம்பெயர்ந்த மக்கள் மீண்டும் அங்கு செல்வதை தாமதப்படுத்துதல், காசா முனையின் பல்வேறு பகுதிகளில்
செல் குண்டுகள் மற்றும் துப்பாக்கிச்சூடு மூலம் தாக்குதல் நடத்துவது ஆகியவை இந்த விதிமீறல்களுக்குள் அடங்கும் என ஹமாஸ் தெரிவித்துள்ளது. ஆனால் ஹமாஸ் குழு போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் அனைத்து விதிகளையும் முழுமையாக கடைபிடித்து வருகின்றது. அதன்படி வரும் சனிக்கிழமை இஸ்ரேலிய பணைய கைதிகளை விடுதலை செய்ய திட்டமிடப்பட்டிருந்தது. ஏறத்தாழ 15 மாத போரை தொடர்ந்து இஸ்ரேல் ஹமாஸ் இடையே ஜனவரி மாத இறுதியில் 6 வார கால போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. அதன்படி பரஸ்பரம் இரு தரப்பிலிருந்தும் பணைய கைதிகள் விடுவிக்கப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி காசா பகுதியில் இஸ்ரேல் போர் நடவடிக்கைகளை மேற்கொண்டதாகவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போய் சேர வேண்டிய மனிதாபிமான உதவிகளை இஸ்ரேல் ராணுவம் தடுப்பதாக கூறப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். நன்றி.